தினமலர் ஆன்மீகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இந்த நாள் நல்ல நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்பிக்கை உள்ளவனுக்கு இறைவன் 4 திசைகளும் வாய்ப்புகளாகவே குவிக்கிறான். இன்றைய நாள் விஸ்வாச வருடம் மாசி 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 20-2-2026 உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். இன்று மீன ராசியில் குறிப்பாக திதி திருதியை வளர்பிறை. இன்று யோகம் சாத்தியம் கரணம் கரசை. இன்று சிம்ம ராசி மக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரங்கள் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை காலையில், மதியம் 4:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை நல்ல நேரங்கள், காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை ராகு காலம், யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய அமிர்தாதி யோகம் சித்த யோகமாக இருக்கின்றன. இன்றைய வார சூலை மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். மேசராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் காலகட்டமாக இருக்கின்றன. குறிப்பாக முதலீடு செய்ய மிகுந்த பாக்கியம் அடைகின்றன. குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்டது, இடம் சம்பந்தப்பட்டது, தொழில் முன்னேற்றத்துக்கு உண்டான வேலையாட்கள் எடுத்தல், இது போன்ற விஷயம் அற்புதமாக இருக்கின்றன. ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் தொழில் தொடங்கலாமா, இல்லை தொழிலில் இது மாறுதல் செய்யலாமா என்ற சிந்தனையும், வேலைக்கு போவர்கள் இன்று வேறு வேலையை சிந்திக்க, குறிப்பாக வேலை தொழில் இது இரண்டு மட்டுமே மனிதர்கள் அதிகமாக கவனிக்க வேண்டிய நாளாக இன்று இருக்கின்றன. உங்கள் உடல்நிலையில் இருக்கிற நோய் நொடிகள் விலகி கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வு காணும் பொன் நாளாக இருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்ய வேண்டிய ஒன்று மாணவர்களுக்கு என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம், என்ன படித்தால் முன்னேற்றம் இருக்கும் என்பதை கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் சுமூகமாக இருக்காது. இன்று தவிர்ப்பது நலமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் நிறைய கிரகம் இருக்கும் காலகட்டத்தில் வாய்ப்புகள் அள்ளி வர வாய்ப்புண்டு. குறிப்பாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் இடம், வீடு, சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், புது வேலைகள், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் அனைத்தும் அற்புதமாக இருக்கும் காலகட்டம் உண்டு. உங்களுக்கு ராசி எண்களாக இன்று 6 மற்றும் பிங்க் நிறங்கள் யோகத்தை கொடுக்கின்றன. காயத்ரி மந்திரம், வைஷ்ணவ தேவி மந்திரங்கள் இன்று உங்களுக்கு யோகத்தை கொடுக்கின்ற பொன்னாள். ரிஷபராசி அன்பர்கள் இன்று யோகமான காலகட்டமாக உண்டு. உங்கள் ராசியில் 11ஆம் இடத்தில் 3க்குரியவர் பயணிக்கும் காலகட்டத்தில் இன்று தகவல் தொடர்பு சாதனங்கள், மொபைல் ஃபோன் சம்பந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சின்ன சின்ன பயணங்கள் அனைத்தும் யோகத்தை கொடுக்கின்றன. தொழில் சம்பந்தப்பட்டதில் முயற்சிப்பவர்கள் இன்று தொழிலில் விருத்தி செய்யலாமா, தொழிலுக்குண்டான விளம்பரங்கள் கொடுக்கலாமா என்ற எண்ணங்கள் வருகிற காலகட்டம். தாயின் உடல்நிலைகள் சீராகும் காலகட்டமாக உண்டு. வரவேண்டிய பணங்கள் பலது நிற்க உண்டது. எப்போது பணம் வரும், பணம் வருமா வராதா, இது போன்ற குழப்பங்கள் தீர்ந்து வெற்றிகரமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்று பிரகாசமாக இருக்கின்றன. இன்று மாணவர்களுக்கு குறிப்பாக அற்புதமாக கல்வியில் மேன்மை பெறுகிற காலகட்டம். குழந்தை பிறப்புக்காக முயற்சி செய்பவர்கள், குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு இன்று சிறப்பு சேர்க்கும் காலகட்டம். குறிப்பாக குலதெய்வத்தை வேண்டி வணங்கி வழிபாடு செய்வது ரொம்ப முக்கியம். இன்று சனியுடன் சந்திரன் சேர்ந்திருப்பதால் பழைய சம்பந்தப்பட்ட உணவு சாப்பிடும்போது கொஞ்சம் கவனமாக சாப்பிட வேண்டும். என்று சனி சந்திரன் சேர்ந்தால் பழைய என்ற அர்த்தம். காவல் தெய்வம் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் இன்று யோகத்தை கொடுக்கின்றன. பொதுவாக உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் நிறமாக இருப்பது 9 மற்றும் சிவப்பு நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. கந்த சஷ்டி கவசம், குறிப்பாக கந்த சஷ்டி கவசம் ஒரு முறை அல்லது 2 முறை கேட்டு வந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சிகரமான நாளாக மாறிவிடுகின்றன. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று வளர்ச்சிகரமான பொன்னாளாக இருக்கின்றன. உங்கள் ராசியில் 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் 2க்குரியர் பயணிக்கும் காலகட்டத்தில் தொழில் ரீதியாக பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படுகின்றன. உங்களுக்கு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அது சார்ந்த வளர்ச்சிகரமான காலகட்டமாக இருக்கின்றன. தந்தையின் உடல்நிலையில் கவனமாக பேணி காக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. இப்பொழுது உங்களுக்கு காவல் தெய்வ வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. குலதெய்வம் தெரியாதவர்கள் இப்போது முயற்சி செய்தால் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. குறிப்பாக தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுகிற காலகட்டமாக இருப்பதால் இப்போது தொழில் வளர்ச்சிக்காக மிகுந்த முயற்சி செய்யலாம். குலதெய்வம் சம்பந்தப்பட்டதில் கும்பாபிஷேகம் சம்பந்தப்பட்ட இது போன்ற எந்த ஒரு விஷயமும் அற்புதம் கொடுக்கின்றன. குறிப்பாக உங்களுக்கு இப்பொழுது இடம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, சொத்து வாங்கலாமா, இது போன்ற சிந்தனைகள் வருகிற காலகட்டமாக இருக்கிறார். நிச்சயமாக அதற்குண்டான பலிதம் ஏற்படும் சூழ்நிலையில் உண்டு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பாவகிரகங்களான கேது பகவான் இருப்பது எப்பொழுதும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டதில் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும். இன்று உங்களுக்கு ராசி எண்ணாக இருப்பது 3 மற்றும் மஞ்சள் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. வழிபாட்டு தெய்வமாக குரு பகவான் தட்சிணாமூர்த்தி வழிபாடுகள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்ற பொன்னாள் என்று. கடகராசி அன்பர்களுக்கு இன்று சுகமான பொன் நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் பயணிக்கும் காலகட்டத்தில் பாக்கியஸ்தானத்தில் வலுப்பெறுகின்றன. குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்டது, கூட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகுந்த யோக பலனாக இருக்கின்றன. தங்கு தடைகள் விலகி இன்று ஒரு அற்புதம் நிகழ்த்துகிற காலகட்டம். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் 8க்குரியவராக இருந்த காலகட்டத்தில் தவறவிட்ட வாய்ப்புகள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அற்புதமாக இருக்கின்றன. அடகு வைத்த பொருளை மீட்டெடுக்க, அடகு வைத்த பொருளை வாங்கி சுப விரயமாக, சுப செலவாக வீடு கட்ட, இடம் வாங்க இது போன்ற செய்கின்ற அற்புதமான காலகட்டமாக இருக்கின்றன. இன்று வளர்ச்சிகரமான கால சூழ்நிலை. குறிப்பாக உங்களுக்கு தகவல் தொடர்பு சாதனங்கள், மொபைல் ஃபோன்,
டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது சிந்தனைகள் வருகின்றன. உங்கள் குழந்தைகளுக்கு முக்கியமாக கல்வி ரீதியாக சிந்தனைகள் அதிகரிக்கும் காலகட்டம். உங்கள் ராசியில் இன்னும் செவ்வாய் பகவான் 7ல் இருக்கும் காலகட்டத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். எதிர்ப்பாளரிடம் பார்த்து பேசணும். வம்பு வழக்குகளை விளக்குவது ரொம்ப மிகுந்த நல்லது. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எண்ணாக 8 மற்றும் ப்ளூ நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. காவல் தெய்வங்கள், வன தேவதைகள் வழிபாடுகள் இன்று அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பார்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று உங்கள் முயற்சிக்கு தகுந்த பலிதம் கிடைக்கிற நாளாக இருக்கின்றன. குறிப்பாக இன்று உங்கள் ராசியில் 8ல் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் உங்கள் மனக்கவலைகளிலிருந்து தெளிவு பெற வேண்டிய நாளாக இருக்கின்றன. இறை நம்பிக்கை அதிகரித்தால் உங்களுக்கு வாக்குப்பளிதம் அதிகரிக்கும் கால சூழ்நிலை உண்டு. உங்கள் குடும்பத்தில் இருக்க சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் பொறுமையாக நாளை இல்லை நாளை மறுநாள் பார்த்து முடிவெடுத்தால் மிகுந்த யோக பலனை கொடுக்கின்ற நாளாக இருக்கின்றன. 8ஆம் இடத்தில் சந்திரன் செய்வதால் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள், வாய்ப்புகள் வரும். அது என்ன ஏது என்ன யோசிக்க வேண்டிய நாளாக உண்டு. உங்கள் ராசிக்கு மற்றும் 6 மற்றும் 7ஆம் அதிபதி இருப்பார். வேலையில் அதிக பளு இருக்கிற காலகட்டம். வேலை செய்பவர்கள் கருத்து வேறுபாடுகள் தவிர்ப்பது மிகுந்த முக்கியமான நாள். குறிப்பாக கடனுக்கு வட்டிக்கு வட்டி வாங்கி கடனில் அகப்படக்கூடாத நாளாகும். பொதுவாக கடன் வாங்கியவரிடம் தகுந்த முறையில் பதில் பேசி கடனை அடைக்க வழிக்குண்டான பார்க்க வேண்டிய நாளாக இருக்கின்றன. இப்பொழுது உணவு சம்பந்தப்பட்ட பொருள், வயிறு சம்பந்தப்பட்டது, குடல் சம்பந்தப்பட்ட நோயுடையவர்கள் மருத்துவமனைக்கு சென்று வியாதிக்கு குணமாக தக்க மருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான நாளாக இருக்கின்றன. 1 மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வமாக இருப்பது சனீஸ்வரர் வழிபாடு. காகத்துக்கு உணவு வைப்பது மிகுந்த யோகத்தை கொடுக்கின்ற பொன்னாள். கன்னி ராசி அன்பர்களுக்கு பொன்னாளாக இருக்கின்றன. கூட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆதாயம் அனுகூலமாக இருக்கின்றன. சின்ன சின்ன பயணங்கள், தொலைதூர விஷயத்தில் அனுகூலம் இருக்கும். குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்று அற்புதமாக இருக்கும். இன்று காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இறைவன் சம்பந்தப்பட்டது, கலைத்துறையினருக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி 7ல் பயணிக்கும் காலகட்டத்தில் வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்க, வேலை வாய்ப்பு அனுகூலமாக இருக்கிற காலகட்டம். கடனிலிருந்து மீண்டு வருகிற காலகட்டமாக உண்டு. உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி 7ல் இருக்கும் காலகட்டத்தில் அடுத்த குழந்தைக்கு முயற்சி செய்வது, குழந்தை பிறப்புக்கு தடை இருந்தவர்கள் விலகும் காலகட்டமாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனியின் பார்வை இருக்கும் காலகட்டத்தில் முதலில் திருமணத்தில் பாதிப்பு ஏற்பட்டவர்கள் மறு திருமணம் பண்ணலாமா, இது போன்ற சிந்தனைகள் வரும். உங்களுக்கு கடனை அடைக்க மிகுந்த முக்கியமான காலகட்டம். இப்பொழுது சொத்து சோகம் வாங்கி மிகுந்த வாடகை வருமானம் வருவதற்கு இதுக்குண்டான காலகட்டம் உண்டு. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் நிறைய கிரகங்கள் பயணிக்கும் காலகட்டத்தில் உணவு சம்பந்தப்பட்டது, வேலை சம்பந்தப்பட்டது, வெளிநாடு சம்பந்தப்பட்டது யோக பலனாக இருக்கின்றன. உங்களுக்கு இப்போ அதிர்ஷ்ட நிறமாக இருப்பது 3 மற்றும் மஞ்சள் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. இப்பொழுது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக குழந்தை வடிவத்தில் இருக்கிற கன்னி தெய்வங்கள் வழிபாடுகள், சப்த கன்னிகள் வழிபாடுகள், கிருஷ்ணர் வழிபாடுகள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்ற பொன்னாள் இன்று. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று அற்புதமான நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 5 இருந்து 5ஆம் இடத்தில் சனி பகவான் சந்திரன் கூட சேரி இருக்கும் காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள் உண்டு. குறிப்பாக குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பிறக்க வாய்ப்புண்டு. குழந்தைக்கு தத்து கொடுத்து எடுக்க, காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த மனஸ்தாபங்கள், குறைகள் நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன. ஒற்றார் ஒருவரிடம் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் மாறி இன்று சுமூகமாக ஏற்படும் காலகட்டம். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இன்று அமோகமாக இருக்கின்றன. குறிப்பாக உங்களுக்கு அண்டை வீட்டாரிடம் சுமூகமாக செல்லக்கூடிய காலகட்டங்கள். இப்பொழுது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது, உடல் எடையை குறைக்கக்கூடிய காலகட்டம். இப்பொழுது வண்டி வாகனத்தில் பராமரிப்பு சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்கின்றன. உங்களுக்கு வீடை மாற்றலாமா, வேறு வீட்டுக்கு செல்லலாமா, வீட்டில் ஏதோ தோஷம் உள்ளதா, இது போன்ற சிந்தனைகள் வரும். குறிப்பாக வீட்டில் உள்ள பழைய துணிமணிகள், குப்பை குளங்களை அகற்றினாலே இன்று நாள் விருத்தி ஆகக்கூடிய கால சூழ்நிலை உண்டு. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவுகள் ஏற்படுகிற காலகட்டமாக இருப்பதால் முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றி தரும் காலகட்டம். மனதுக்கு ஆறுதலான திருப்திகரமான விஷயங்கள் இன்று நடக்கக்கூடிய காலகட்டம் ஒன்று. உங்களுக்கு வளர்ச்சிக்கு வரும் எண்ணாக இருப்பது 6 மற்றும் பிங்க் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வளர்ச்சிகரமான பொன்னாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்க வேண்டிய கால சூழ்நிலையில் இன்று திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோக பலன்கள் உண்டு. குறிப்பாக சொத்து சுகங்கள் வாங்கலாமா, இடத்தை விற்கலாமா, இது போன்ற விற்க, பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமாக இருக்கின்றன. குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பெற, குழந்தைக்குண்டான ட்ரீட்மெண்ட் சம்பந்தப்பட்டது அனுகூலமாக இருக்கும். இன்று தங்கு தடைகள் விலகி அற்புதமான நாளாக மாறுகின்றன. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் பார்வை செய்யும் காலகட்டத்தில் உங்களுக்கு பணங்கள் வருகிற வகையில் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள், வீடு மாற்றலாமா, இது போன்ற சிந்தனைகள் வருகிற கால சூழ்நிலை உண்டு. உங்களுக்கு குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்டதில் எப்படி லாபம் சம்பாதிக்கலாம், வேலையில் எப்படி முன்னேற்றம் பெறலாம், இது சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு மனதில் உதித்து கொண்டே இருக்கும். இன்றும் உங்களுக்கு கூட்டு வகையில் மிகுந்த ஆதாயமாக இருக்கிற பொன்னாளாக இருக்கின்றன. உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற எண்ணாக 9 மற்றும் சிவப்பு நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. குறிப்பாக மகாலட்சுமி அம்பாள் வழிபாடு இன்று அற்புதத்தை கொடுக்கிற பொன்னாள். தனுசு ராசி அன்பர்களுக்கு வளர்ச்சிகரமான நாளாக இருக்கின்றன.
உங்கள் ராசியில் 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் வீடு சம்பந்தப்பட்டது, சொத்து சம்பந்தப்பட்டது, தாயின் உடல்நிலைகள், உங்களின் உடல்நிலைகள், மனம் சம்பந்தப்பட்ட சிந்தனை அதிகரிக்கிற காலகட்டம். குறிப்பாக பழைய வீடை மாற்றலாமா, வீடு வேறு வீட்டுக்கு செல்லலாமா, வண்டி வாகனங்கள் பராமரிப்பு செய்யலாமா, இது போன்ற சிந்தனைகள். தொழில்துறைக்கு உண்டான வளர்ச்சிகரமான காலகட்டம். இப்பொழுது தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள் விலகக்கூடியது. தொழில் என்ன பிரச்சனைகள், ஏது பிரச்சனைகள் என்று பராமரிப்பு செய்து அதை முன்னேற்றம் ஏற்படுகிற வழி உண்டு. விளம்பர பலகைகள், பெயர் மாற்றம் செய்தல், வேலைக்கு ஆள் எடுத்தல், இது போன்ற சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கிற காலகட்டம். திடீர் தன வருவாய் உண்டு. உழைக்காத வருமானம், கமிஷன் வகையில் வருமானம், இது போன்ற ஏற்பட வாய்ப்புண்டு. இப்பொழுது கம்ப்யூட்டர் துறை சார்ந்தவர்கள், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட ஆர்வம் உள்ளவர்களுக்கு இன்று வளர்ச்சிகரமாக இருக்கின்றன. திருமணம் சம்பந்தப்பட்ட சுப தகவல்கள் இன்று வருகிற வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக அண்டை வீட்டார், உறவினர்கள் யாரோ ஒருவர்கள் கொண்டு வந்து கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இன்று உங்களுக்கு வளர்ச்சிகர எண்ணாக இருப்பது 5 மற்றும் பச்சை நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. துளசி நீர் இருந்தால் துளசியை உண்ணுதல், துளசி நீரை பருகுதல் இன்று உங்களுக்கு இன்னும் அற்புதத்தை கொடுக்கும் நாளாக மாற்றிவிடும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மகத்துவமான நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் இப்பொழுது உங்கள் வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டிய காலகட்டம் உண்டு. குறிப்பாக இப்பொழுது உங்களை பற்றி சிந்தனைகள், தன்னை வளர்த்துக்கொள்ள, தன் திறமையை வளர்த்துக்கொள்ள, பப்ளிசிட்டி ஆவது எப்படி, சினிமா துறை, கலைத்துறை, உங்கள் பேச்சு மற்றவர்களும் சென்றடைய முயற்சி செய்ய வேண்டிய காலகட்டம் ஒன்று. இப்பொழுது குறிப்பாக மொபைல் ஃபோன் வாங்குதல், ஆன்லைன் சம்பந்தப்பட்ட டீல், பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது அற்புதமாக இருக்கின்றன. பணம் வரும் வழிகள் இன்று பிறக்க வாய்ப்புண்டு. பொதுவாக ஃபோன் வழியில் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இது போன்றதில் கவனமாக செய்ய வேண்டிய காலகட்டம். இப்பொழுது திருமணம் சம்பந்தப்பட்ட சுப தகவல்கள், அண்டை வீட்டாரிடம் சுபமாக இருக்கிற காலகட்டம் உண்டு. இப்பொழுது உங்களுக்கு திடீர் தொழில் தொடங்கலாமா, வேலை செய்யலாமா என்ற பல சிந்தனைகள் இருக்கும். குறிப்பாக ஜோதிடரை யாரோ ஆலோசனை செய்து பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டும். இப்பொழுது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் விஷயங்கள் அற்புதமாக இருக்கின்றன. இப்பொழுது உங்களுக்கு வேலையை மாற்றலாமா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஆன்லைன் இன்டர்வியூ, இது போன்ற இன்டர்வியூ சம்பந்தப்பட்ட சாதகமாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இத்தனை கிரகம் இருக்கும் காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒற்றுமைக்காக கவனமாக இருக்க வேண்டிய நாள். இப்பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக 2 மற்றும் வெண்மை நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. அம்பாள் வழிபாடு, துர்க்கை அம்மன் வழிபாடுகள் இன்று அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கும் நாளாக மாற்றிவிடும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று வளர்ச்சிகரமான பொன்னாளாக மாறுகிற நாளாக உண்டு. உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி 2இல் இருக்கும் காலகட்டத்தில் வேலை சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் மேல் நோக்கும் காலகட்டம். குறிப்பாக வெளிநாடு செல்லலாமா, வெளியூர் செல்லலாமா, விரயத்தை பற்றி அதிக சிந்திக்கக்கூடிய காலகட்டம் உண்டு. லாபத்தை அதிகரிப்பதை விட விரயத்தை குறைத்தாலே இன்று நாள் சிறப்பாக இருக்கும். தேவையற்ற பொருட்களை இன்று வாங்குவது தவிர்க்க வேண்டிய முக்கியமான நாளாக உண்டு. உங்களின் வளர்ச்சியை கவனம் செலுத்த வேண்டிய நாள், புதிதாக கற்றுக்கொள்ள படிக்க வேண்டிய நாளாக உண்டு. இப்பொழுது உங்கள் மனதில் குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்டது, இடம், வீடு சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட சிந்தனை இருந்தால் அதை பயணிக்க வேண்டிய காலகட்டம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் உங்கள் ராகுக்கு திரிகோணத்தில் இருக்கும் காலகட்டத்தில் குலதெய்வம் சம்பந்தப்பட்டது, குழந்தை சம்பந்தப்பட்டது, கடனை அடைக்க, குழந்தை பிறப்புக்கு முயற்சி செய்வர்கள் அற்புதமான நாளாக இருக்கின்றன. உங்களுக்கு இப்போ அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எண்ணாக 1 மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் யோகத்தை கொடுக்கின்றன. குறிப்பாக சிவ வழிபாடுகள் உங்களுக்கு சிறப்பாக இன்று வளர்ச்சிகரமாக மாற்றிவிடும். இன்று மூத்தவரிடம் மற்றும் இளையவரிடம் மட்டும் பொறுமையாக பேச வேண்டிய நாள், பொன்னாளாக மாற இறைவன் சிவ வழிபாடு அமைப்பு. மீனராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டம். குறிப்பாக ஒரு சிலருக்கு மனப்பதட்டமாக இருந்து இப்பொழுதுதான் தெளிவு பெறுகிற காலகட்டமாக உண்டு. உங்கள் ராசியில் சந்திரன் செய்யும் காலகட்டத்தில் புகழ் பெறுகிற வாய்ப்புகள் ஏற்படுகின்றன. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகங்கள் அற்புதமாக இருக்கின்றன. தனதானிய விருத்தி உண்டு. குறிப்பாக முதலீடு செய்வதில் உங்களுக்கு யோக பலனை கொடுக்கின்றன. திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்று சுப நிகழ்வாக மாறுகிற காலகட்டம். குழந்தை சம்பந்தப்பட்டது, குலதெய்வம் சம்பந்தப்பட்டது, இன்சூரன்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட் இது போன்ற விஷயத்தில் யோக பலனை கொடுக்கின்றன. உங்கள் ராசியில் 12ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இது போன்ற கிரகங்கள் இருக்கும் காலகட்டத்தில் விரயத்தை சுப விரயமாக மாற்றுவது உங்கள் சாமர்த்தியமான நாளாக மாறுகின்றன. செவ்வாய் பகவான் 2 9ஆம் இடத்தில் இன்னும் 11ஆம் இடத்தில் இன்னும் வலுவாக இருக்கும் காலகட்டத்தில் அற்புதம் ஏற்படுகிற நாளாக இருக்கின்றன. லாபம் ஏற்பட முருகர் வழிபாடு மிகுந்த முக்கியம். குறிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க 5 மற்றும் பச்சை நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கும். குறிப்பாக பச்சைமலை முருகர், மருதமலை முருகர் இது போன்ற முருகர் அம்சமுள்ள குழந்தை வடிவத்தில் உள்ள முருகரை வழிபட்டால் இன்று அற்புதம் அள்ளித்தரும் நாளாக மாறிவிடும். திருப்புல்லானி ஆதி ஜெகநாதர் கோயில் சகல தோஷங்களை நீக்கி சகல சௌபாகியம் கொடுக்கும் அற்புத திருத்தலம். அனைவருக்கும் வணக்கம்.